நீங்கள் பார்க்குற இந்த குளம் வந்து திருப்பதி திருமலையில் வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதிக்கு வடபுறமாக அமைந்திருக்கிற அந்த குளத்தை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த குளம் வந்து பெரும்பாலான பக்தர்களுக்கு வந்து தெரியாமலேயே போயிடுது. இந்த குளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரன்ஸில் வழியாக நம்ம உள்ளே போகணும். வடபுறமாக இருக்கிற என்ட்ரன்ஸில் உள்ளே போனோம் அப்படின்னா வராக சுவாமி சன்னதிக்கு பக்கத்தில் இடதுபுறமாக ஒரு தடம் போகுது. அந்த தடத்தில் உள்ளே போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த குளம் வந்து இருக்குது. நம்ம வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து புனித நீராடிட்டு தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. சிலர் வந்து தரிசனம் செஞ்சுட்டு புனித நீராடிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளத்துக்கு அப்படியே தென்புறமாக வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி இருக்குது. இந்த குளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளவு வந்து தெள்ள தெளிவாக மிக சுத்தமாக வந்து வச்சுருக்காங்க. கோவில் நிர்வாகம் வந்து இந்த குளத்தை வந்து அவ்வளோ வந்து தூய்மையான முறையில் வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு குளம் இருக்கிறது தகவலே வந்து தெரியாது. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் நிச்சயம் வந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து இந்த வீடியோ போடுறதோட நோக்கமே அதுதான். இது வந்து தெரியாத பக்தர்களுக்கும் வந்து இப்படி ஒரு குளம் வந்து கோவில் அருகிலேயே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவை நம்ம போடுறோம். குளத்தில் வந்து தண்ணீர் வந்து அவ்வளோ வந்து பிரமாதமாக அருமையாக இருக்குது. சுத்தமான நீர். நிச்சயமாக வந்து நம்ம வந்து இதில் வந்து புனித நீராடிட்டு அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அங்கேயும் வந்து நம்ம வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வந்து வரலாம். நிச்சயமாக வந்து இந்த புனித நீராடல் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருக்கும். நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக பார்க்குறப்பவும் கூட ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து குளத்தில் வந்து நம்ம வந்து நீராடுதல் என்பது வந்து நமக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஆன்மீக ரீதியாக வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நல்லது அப்படின்ட்டும் பார்க்கப்படுது. நீங்களும் திருப்பதி திருமலை வரும்போது குடும்பத்தோடு வந்து இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போங்க. ரொம்பவும் நல்லது.